வணக்கம் அன்பான நண்பர்களே. இன்று நாம் ஒரு மருந்தை பற்றி பேசுவதல்ல, நாம் ஒரு பயணத்தை தொடங்குகிறோம். அது உடலின் மெல்லிய சத்தங்களிலிருந்து தொடங்குகிறது, மனதின் சிந்தனைகளிலிருந்து விரிகிறது, ஆன்மாவின் சக்தியில் நிறைவடைகிறது. நோய் என்பது ஒரு கத்தும் குரல் அல்ல, அது ஒரு கிசுகிசு. அந்த கிசுகிசை கேட்பதுதான் உண்மையான மருத்துவம். கல்கேரியா சல்ஃபியூரிகா தோல் மற்றும் சீழ் பிரச்சனைகளுக்கு அமைதியான தோழன். நோய் வந்த பிறகுதான் நலம் எவ்வளவு முக்கியமோ என்பது புரிகிறது. நேரத்தில் எடுத்த நடவடிக்கை பின்னர் வரும் பெரும் சிக்கல்களை தடுக்கிறது. ஒரு அணுக்குள் ஒரு சிறிய பிளவு, ஒரு அணைக்குள் ஒரு சிறு பிளவு வந்தால் அது கிராமத்தையே வெள்ளத்தில் மூழ்கடிக்கலாம். அதுபோல ஒரு செல்லின் சீர்கேடு உடலின் நீண்ட நாள் சிரமங்களை ஏற்படுத்தும். நாம் பாரம்பரிய மருத்துவம் பெரும்பாலும் கத்தும் அறிகுறிகளை எதிர்பார்க்கிறது. குடல் சோர்வு, மந்தமாக ஆறுதல். அதனால் கல்கேரியா சல்ஃபியூரிகா அந்த மெல்லிய சத்தங்களை கேட்கும். இது ஒரு புயலுக்கு முன் வரும் அமைதி போல, கிளைகள் உதிர்வதற்கு முன் வேர் சீராக இருக்க வேண்டும் என்பதை கவனிக்கும் மருந்து. நீரின் ஓசை இல்லாத இடத்தில்தான் ஆழமான சுத்தம் கிடைக்கிறது. மருந்து என்பது கத்தும் குரல் அல்ல, கேட்கும் மனதுதான். டாக்டர் வில்ஹெல்ம் ஷூஸ்லர் செல்களுக்குள் சிந்தித்த சிறந்த மருத்துவர். அவர் யார்? ஜெர்மனியில் பிறந்த மருத்துவர். 1821 to 1898 வரை இருந்தவர். வழக்கமான அலோபதி மருத்துவத்தை பயின்றவர். ஆனால் அதன் வரம்புகள் அவரை ஏமாற்றின. நோய்கள் என்பது செல்களில் தொடங்குகிறது என்ற கருத்தில் ஈர்க்கப்பட்டவர். மனித உடலின் சாம்பல்களை ஆய்வு செய்து 12 முக்கியமான உப்பு சத்துக்களை அவர் கண்டுபிடித்தார். நோய்கள் செல்களின் உப்பு சத்துக்கள் குறைவதால் ஏற்படுகின்றன. அவற்றை மீட்டெடுத்தால் உடல் தானாகவே சீராகும். அவரது முறைகள் மென்மையானவை, தடுப்பதற்கானவை, உடலுடன் இசைவானவை, வன்முறை அல்ல. முக்கிய கருத்து, செல்களை ஆதரிக்கவும் உடல் தானாகவே ஆறும். இன்றும் 12 சால்ஸ் ஏன் முக்கியம்? இன்று மருந்துகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. டிஷ்யூ சால்ஸ் ஒரு மென்மையான, பாதுகாப்பான மாற்று வழியாக இருக்கின்றன. மிகச் சிறிய அளவிலே வேலை செய்யும், உடலின் இயற்கை ஓட்டத்துடன் இசைவாக செயல்படும். அல்லோபதி ஒரு சுத்தியலாக இருந்தால் 12 டிஷ்யூ சால்ஸ் ஒரு வீணையாக இருக்கும், இசையை ஏற்படுத்தும், தாக்கத்தை அல்ல. 12 உப்புக்களிலே கல்கேரியா சல்ஃபியூரிகா ஒரு மறைந்த நாயகன். பெரும்பாலும் கவனிக்கப்படாத மருந்து, ஆனால் நீண்ட நாட்கள் சீர்காடுகளுக்கு ஒரு நிஜமான தீர்வு. இது அவசர நிலைகளிலே ஓடுவதில்லை, ஆனால் மந்தமாக ஆறாத நோய்களில் சிறப்பாக செயல்படும். உடலின் தூய்மைப்பொழியாளன். கழிவுகளை அகற்றும், புண்களை ஆற்றும், தெளிவை மீட்டெடுக்கும், கழிவுகளை ஏற்படாமல் தடுக்கும். அதுதான் முக்கியமான வேலை. ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷனை தடுக்கும். இனிமே ஃபர்ஸ்டெல்லாம் வெளியேற்றினதுக்கப்புறம் இனிமே சீல்கள் உற்பத்தியாகாமல் தடுக்கக்கூடிய அருமையான மருந்து. கல்கேரியா சல்ஃபியூரிகா ஒரு அறிவியல் சுயவரம். அடிப்படையான தத்துவங்களை பார்ப்போம். வேதியியல் சூத்திரம். இது மாதிரி உடலில் காணப்படக்கூடிய இடங்கள்: கல்லீரல், இணைப்பு திசைகள், சளி சவ்வுகள், தோல். உடலிலே செய்யும் பணி என்னென்னா, இரத்த சுத்திகரிப்பு, நீண்ட நாள் தொற்றுகளில் அழுகிய பொருட்களை அகற்றும், லிம்ப் சுழற்சி மற்றும் டீடாக்ஸ் செயல்களை ஆதரிக்கும். புதிய செல்களை உருவாக்க உதவுகிறது. புண்கள், சீல்கள், புன்னைகள் இதெல்லாம் விரைவில் ஆற உதவுகிறது.
உடல் சுத்திகரிப்பு கல்லீரலின் டாக்சில் செயல்பாடுகளை ஆதரிக்கும். சளி சவ்வுகளில் உள்ள சீல் போன்ற கழிவுகளை வரவிடாமல் உற்பத்தியாகாமல் தடுக்கும். உடலின் வெளிப்புற சுத்தம் உள்ளார்த்த நிலையை பிரதிக்கிறது. உடல் என்பது ஒரு பாத்திரம் அல்ல, அது புனித ஆடை. கல்கேரியா செல்ஃபை மற்றதோட மருந்துகளோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம், ஒப்பீடு. கல்கேரியா செல்ஃப் நீண்ட நாள் சளி, மந்தமான புண்கள், மென்மையான நீடித்த சுத்தம். ஹீப்பா செல்ஃபுங்கிறது திடமான சீல், வலி, வேகமான தாக்கம் அதிகம். சைலீசியாங்கிறது ஆழமான சீல், குளிர்ச்சி, வெளியேற்றம், ஆழமான தாக்கம். விளக்கம்: ஹீப்பா செல்ஃபுங்கிறது ஒரு அவசர சிகிச்சை, வேகமாக செயல்படும் தீவிரமான தொற்றுகளுக்கு. சைலீசியா ஒரு சிகிச்சை நிபுணர், வெளியேற்றும் ஆழமான செயல்களை அகற்றும். கல்கேரியா செல்ஃப் ஒரு தூய்மை பணியாளன், மெல்லிய சீரான நீடித்த சுத்தம். ஹீப்பா செல்ஃப் ஒரு அவசர அறை என்றால் கல்கேரியா செல்ஃப் ஒரு மீட்பு மையம் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. உணர்ச்சி மற்றும் உடல் தன்மைகள். மனநிலை: எரிச்சலான தன்மையுடையவர், பொறுமை இல்லாதவர், எப்போதும் சலிப்படைவார். நோயிலே இருப்பது அவரை தனிமையில் இருக்கும். உணர்ச்சிகள் அடைக்கப்பட்டிருக்கும். புண் மீது ஒரு பட்டை போல இருக்கும். மஞ்சள் கழிவு. அமைதியான நீரே ஆழமானது, ஒவ்வொரு புண்ணும் ஒரு பாடம் சொல்லும். மஞ்சள் நிற சீல் கொண்ட முகப்புண்கள், முகப்பருக்கள், மீண்டும் மீண்டும் தோன்றும் சீல் புண்கள், மந்தமாக ஆறும் புண்கள், சீல்கள் வெளியேறும் எக்ஸிமா. தோல் என்பது இரத்தத்தின் ஓவியம். அந்த ஓவியம் சிதறும் போது தூரியை சுத்தம் செய்ய வேண்டும். இது ஒரு ஓமை மட்டுமல்ல, இது ஒரு அழகான உண்மை. நம் தோல் நம் உடலுடைய உள்ளார்ந்த நிலையை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி. சீல் புண்ணுங்கள், எக்ஸிமா, ஆல் தீஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஸ்கின் issues but signals from within. உடல் சீல் வெளியேற்றும் போதே மனமும் சலிப்பை வெளியேற்ற வேண்டும். புண்கள் ஆறுவது மட்டுமல்ல, மனதிற்கும் ஒரு ஆர்வம் தேவை. கல்கேரியா சல்ஃபியூரிக்கா இந்த இரு பரிமாணங்களிலும் வேலை செய்கிறது. உடலையும் மனதையும் சுத்தம் செய்யும் ஒரு அமைதியான சக்தி. உடலில் செய்யும் பணி இரத்த சுத்திகரிப்பு, நீண்ட நாள் தொற்றுகளில் அழுகிய பொருள்களை அகற்றும், லிம் சுழற்சி மற்றும் டீடாக்ஸ் செயல்களில் ஆதரிக்கும். புதிய திசுக்கள் உருவாக உதவுகிறது. புண்கள் விரைவில் ஆற உதவுகிறது. கல்லீரலின் டாக்சின் செயல்பாட்டை ஆதரிக்கும். சளி சவ்வுகளில் உள்ள சீல் போன்ற கழிவுகளை வரவிடாமல் உருவாகாமல் தடுக்கும். உடலின் வெளிப்புறம் சுத்தம், உள்ளார்ந்த நலத்தை பிரதிபலிக்கிறது. உடல் என்பது ஒரு பாத்திரம் அல்ல, அது ஒரு புனித ஆடை. உணர்ச்சி மற்றும் உடல் தன்மைகள். இதை பார்த்தோம். மூச்சு மற்றும் காது, மூக்கு, தொண்டை பிரிவில் கல்கேரியா சல்ஃபியூரிக்கா எப்படி ஆக்ட் பண்ணுது? மூக்கு குழாய்களில் நீண்ட நாள் அடைப்பு, மூக்கில் சளி அடிக்கடி வந்தால் அதை சுத்தம் செய்ய முயற்சிக்கிறது என்பது ஒரு சின்னம். சளியை வடிகட்ட உதவுகிறது, அடைப்புகளை குறைக்கிறது, மீண்டும் வருவதை தடுக்கும். உவமை: சளி என்பது உடலின் துப்புரவு வேலை நடக்கிறது என்பது அறிவிப்பு. மூக்கில் சளி வந்தால் உடல் சுத்தம் செய்யும் வேலைக்கு நாமும் உதவ வேண்டும். இல்லாவிட்டால் துப்புரவு செய்யும் ஊழியரை வெளியே தள்ளுவது போல ஆகிவிடும். மீண்டும் மீண்டும் வரும் தொண்டை அழற்சி, டான்சிலிட்டிஸ். மஞ்சள் நிற சீல் படிந்த டான்சிலிட்டிஸ், அது மீண்டும் வருகின்ற விருந்தினர் போல. மென்மையான வடிகட்டல் அழற்சியை குறைக்கும், திசுக்களை மீட்டெடுக்கும். உணர்வு பார்வை. தொண்டை பிரச்சனை பேச்சிலும் நிம்மதியிலும் சமூக உறவிலும் பாதிப்பை ஏற்படுத்தும்.
தொண்டை வலிக்கும் போது நமக்கே பேச மனமில்லை, ஆனால் சிலருக்கு வாயை மூட வாய்ப்பு கிடைத்து என நகைச்சுவை செய்யும். வலி ஒரு இடத்தில் மட்டும்தான் இருக்கிறது, மஞ்சள் புள்ளிகள் தெரிகின்றன. இது ஒரு நிலைமை. கல்கரியா சல்ஃப் சீல் கழிவுகளை உற்பத்தியாகாமல் தடுக்கும், திசுக்களை நிம்மதியாக ஆற்றுகிறது. புயல் முடிந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்யும் வேலைதான் முக்கியம். அதேபோல் நோய் குறைந்த பிறகு உடல் சுத்தம் செய்ய கல்கரியா சல்ஃப் உதவுகிறது. உடல் சுத்திகரிப்பு இது டீடாக்சிஃபிகேஷன் மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொற்றுக்களுக்கு பிறகு அழுகிய செல்களை மேலும் அழுக விடாமல் தடுக்கும், லிம்ப் சுழற்சி சீராகும், உடலுக்குள் அடைப்பு குறையும், இரத்தம் சுத்தமாக இருந்தால் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். நோயை அகற்றுவது மட்டுமல்ல, உடலின் சமநிலையை மீட்டெடுப்பதே உண்மையான சிகிச்சை. கல்கரியா சல்ஃப் கல்லீரல் செயல்களில் இயற்கையாக உள்ளது, தோலில் வெளிப்படும் டாக்சின்களை கையாள உதவுகிறது. உடலை சுத்தம் செய்யும் சோப்பை தவிர்த்தால் உடலே சலித்து போகும். சுத்தமான ரத்தம் சீரான சிந்தனையை தரும். கல்கரியா சல்ஃப் கொஞ்சம் மெதுவாக தாங்க வேலை செய்யும், ஆனால் நீண்ட நாட்களான தொற்றுக்களுக்கு இது உதவும். இது கல்கரியா சல்ஃப் தோல் பிரச்சனைகளுக்கு உதவும். தோல் சீராக இருந்தால் நம் நம்பிக்கையும் வெளிப்படையாக இருக்கும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இரத்தம் சுத்தம், மனம் மற்றும் ஆன்மாவின் சுத்தரிப்பு இது இரத்தத்தை சுத்தி செய்யும். இது சாதாரணமாக எப்படி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, இந்த மருந்து 6Xல கொடுப்போம். 6Xல 1 or 2 டேப்லெட்ஸ் நாக்கு கடியில் வச்சுக்கலாம். இது அளவு என்னென்னா 1லிருந்து 2 மாத்திரை நாக்கு கடியில் வச்சுருந்தா போகிறோம். நச்சில்லாது, பழக்கமடையாது, ஹேபிச்சுவேஷன் எல்லாம் கிடையாது. இந்த மருந்துக்கு எல்லாரும் சாப்பிடலாம், எந்த வயதினரும் சாப்பிடலாம், பாதுகாப்பானது, நீடித்த தொழில் மற்றும் மூச்சு பிரச்சனைகளுக்கு பயன்பாடு. இது இயற்கையாகவே நம்ம நாமே குணப்படுத்திக்கிறதுக்கு ஒரு டானிக் மாதிரின்னு வச்சுங்களேன். இது மருந்துன்னு நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. 12 டிஷ்யூஸ் ஆகுது. இது சக்தி வாய்ந்த மருந்து. இது நாம் உபயோகப்படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கையில் பல விதங்களில் உபயோகமாக இருக்கும். சீல்கள் வெளியேற்ற பின் அது மறுபடியும் உருவாகாமல் தடுக்கும். பல விதங்கள் அது உபயோகப்படுத்தலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.